ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மீனாட்சி கிருஷ்ணமூர்த்தியின் வணக்கம். இன்று முதல் ஆன்மீக சிந்தனைகள் என்ற தலைப்பில் சில ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை பிள்ளையார் வழிபாட்டுடன் ஆரம்பிக்க வேண்டும். நாமெல்லாம் கடைக்கு போனாக்க ஒரு பொருளை பேரம் பேசி வாங்குவோம். ஔவையாரும் பிள்ளையார்கிட்ட பேரம் பேசினா. என்ன பேரம் பேசினா? நான் உனக்கு 4 தரேன், நீ எனக்கு 3 தந்தா போறோன்னா. அது என்ன 4? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா அப்படின்னா. புத்திசாலி பாட்டி 4 கொடுத்துட்டு சங்கத்தமிழ் 3ஐயும் வாங்கின்ட்டா. உடனே பிள்ளையாரோ அவள் கேட்டதை கொடுத்தார். சரி, அவள் எப்படி பிள்ளையார் பக்தையானாள்? அந்த கதையை பார்ப்போமா? எல்லா பெண்களும் எப்பொழுதும் இளமையாக இருக்க ஆசைப்படுவார்கள், முதுமையிலும் கூட. ஆனால் ஔவையார் விதிவிலக்கு. தன்னுடைய தெய்வ சேவைக்கு திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை இடைஞ்சலாக இருக்கும் என்று கருதி பிள்ளையாரிடம் தனக்கு முதுமை தர வேண்ட அவரும் தன் தும்பிக்கையால் அவளை தொட்டு ஒரு நொடியில் கிழவியாக்கிவிட்டார். அன்றிலிருந்து ஔவை பாட்டி கூடு என்று தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு சென்று தமிழை பரப்பி குறிப்பாக குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை, நீதியை, தெய்வ பக்தியை போற்றும் பல பாடல்களை பாடினாள். பிள்ளையாரும் அவள் போன இடத்துக்கெல்லாம் சென்று கல்லு பிள்ளையாராக அமர்ந்து விட்டார். அதனால்தான் தமிழ்நாட்டில் மட்டும் சந்து, பொந்து, மரத்தடி, ஆற்றங்கரை, ஏன் தெருவுக்கு தெரு மேல் கூரை கூட இல்லாமல் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இப்படி பல இடங்களிலும் பிள்ளையார் நமக்கு கிடைத்ததற்கு நம் ஔவை பாட்டிக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஆத்திச்சூடி தந்தாள். முதல் பூஜை பிள்ளையாருக்கு. முதல் படிப்பு ஔவையார் கொடுத்த தமிழ் பாடல். பிள்ளையாரும் ஔவையும் நம் தமிழக பெருமை என்று மகா பெரிவா சொல்வா. சந்து, பொந்து, அரசமரத்தடி, ஆற்றங்கரை, தெருவுக்கு தெரு பிள்ளையார் கொடி கொண்ட தமிழ்நாடு என்ற பெருமை ஔவை பாட்டியால் தான் ஏற்பட்டது. பிள்ளையார் பூஜை கூட எளிது. ஔவை பாட்டி அகவலும் கூட சொன்னால் அதற்கு பலன் தனிதான். அதை நாம் குருட்டு நெட்டுரு போட்டு சொன்னாலும் பலன் தரும் என்ற மகாசுவாமி தெய்வத்தின் குரல் அருளுரையை தான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மேலும் நாம் தோப்புக்கரணம் போடும் பொழுது மற்றும் நெற்றியில் குட்டி கொள்ளும் பொழுது நம் நாடுகளில் சலனம் மாறும், தெய்வீகமான மாறுதல் ஏற்படும் என்று யோக சாஸ்திரம் சொல்கிறது. அதில் தேர்ந்த ஔவை எளிதில் புரியாத யோக தத்துவத்தை வைத்து விநாயகர் அகவல் என்ற ஸ்லோகம் செய்து அதை சொன்னால் யோகசாஸ்திரன் பலன் கிடைக்க நமக்கு உதவியுள்ளாள். எனவே எல்லோரும் விநாயகர் அகவல் சொல்லி வெள்ளிக்கிழமை கோவில் சென்று பிள்ளையாருக்கு வடல் போட்டால் நாமும் சேமம் அடைவோம், நாடும் சேமம் அடையும் என்று சொன்ன மகா பெரியவா அருள் உரையை கடைபிடித்து விநாயகர் அருளுக்கு பாத்திரமாவோம் மற்றும் மகா பெரியவா அருளுக்கும் பாத்திரமாவோம். பிள்ளையார் மங்கள ஆரம்பம் இப்பொழுது முடிக்கப் போகிறோம். எனவே மங்கள ஆரத்தி. ஒருமுறை ராவணன் கைலாயம் சென்றான். யார் கைலாயம் சென்றாலும் நந்தி உத்தரவின்றி சிவதரிசனம் கிடைக்காது. ஆனால் அகம்பாவம் கொண்ட ராவணனை நந்தி தடுக்க, போடா குரங்கே என்றானாம். உடனே நந்தி பகவான், என்னை பார்த்தால் உனக்கு குரங்கு என்று படுகிறதா? உனக்கு அழிவு குரங்கால் தான் என்று சாபம் கொடுத்தார். அதனால்தான் சிவ அம்ச அனுமான் ராமனுக்கு சீதையை மீட்க உதவி ராவண அழிவுக்கு காரணமானார் என்று ஒரு கதை உண்டு. ராமநாமம் சொல்லி சகல ஜெயம் கொண்ட அனுமனுக்கும் ஜெய் என்று சொல்லி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.